நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ் எந்த விதத்துலையுமே வந்து லாஸே ஆகக்கூடாது, அது வெற்றியை நோக்கி மட்டுமே பயணப்படணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபார்மட் நியூமராலஜி பிரகாரம் பண்ணுறது சரியானதாக இருக்கும் சார்? உங்கள் பிராண்டட் நேம் இருக்கு இல்லைங்களா, அதை தனியாக பாருங்கள், கேட்சியாக இருக்கணும். ஓகே, லோகோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்படி அனைத்தும் நான் இது வரைக்கும் சொன்ன அத்தனை மேட்டரையும் ஒரு சேர நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னாக்கா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் கட்டாயம் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பிஸ்னஸ்லேயோ அதிலே நம்பர் 1 ஆகிடுவீங்க. இப்போ ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடத்துல ஒருத்தர் அங்கே ஒரு அசிஸ்டண்ட்டு தான் வேலை செய்வார், சூப்பர்வைசராக வேலை செய்வார். நம்மளை டச் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும்போது திரும்பி பார்த்தாக்கா கொஞ்சம் வருஷம் தான் அவருக்கு பேரை போட்டு அவர் கொடுத்தோன்னா அவர் பெரிய பில்டர் ஆகிடுவார். அது மாதிரி தான் நான் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களை தூக்கி விட்ட ஆளுங்க தான் இன்றைக்கி வேல்ஃபுல்லாக இருக்கிறான். எனக்கு அவங்கள தூக்கி விட்றது ஆசை. அவங்க ஏற்கனவே கோடீஸ்வரனை போய் கோடீஸ்வரன் ஆக்குறது ஒன்றும் பெரிய திறமை இல்லை. வெறுங்கை வீசிட்டு வராங்க பாருங்கள், அவங்கள கோடீஸ்வரன் ஆக்குறது, அந்த வேலை தான் நான் அதிகமாக செய்வேன். உங்கள் பேரை கரெக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பேரை கரெக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ்ஸு இண்டிவிஜுவலாக ப்ரொஃபெக்டராக பண்ண போகிறீங்களா, பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரொஃபெக்டர் கன்சர்னா இட்ஸ் ஓகே. பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னாக்கா 2 பேர் இருங்க, 4 பேர் இருங்க, 5 பேர் இருங்க, 3 பேர் இருக்காதீங்க. 3 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க. 3 பேர் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா அந்த பிஸ்னஸ்ஸு 3 பேரை நீங்கள் பிரிஞ்சிருவீங்க. இப்போ நான் சொல்கிறது 100க்கு 100 and above% பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்துட்டு பிரமிப்பாக பார்ப்பீங்க. உங்களுக்கு லாபம் கொடுக்கும். 3 பேர் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லாபம் கொடுக்கும். உங்களை லாபத்தை கொடுக்க வச்சு, அது பேர் மாய பிஸ்னஸ்ன்னு நான் கொடுக்க வச்சு வேற எங்கன்னா பணத்தை வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு உங்களை சிக்கலில் மாட்ட வச்சிடும். பிஸ்னஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் சார், இல்லை நான் பண்ண போகிறேன் சார், இல்லை ஆசைப்படக்கூடிய எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? ஒருத்தர் அவர் டேட்டை பார்த்துட்டு டேட்டு 6 ஃபேட்டு 9, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இப்போ நான் ஜெயிக்கணும், எனக்கு நான் எதை தொட்டாலும் எனக்கு டக்குன்னு கிளிக் ஆகணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணிட்டாக்கா எனக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு ஒரு நம்பரை எழுதிக்கிங்க. நான் சொல்கிற நம்பரை பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. என்ன நம்பரை வச்சுக்கிட்டாக்கா நான் சக்ஸஸை கடைசி வரைக்கும் பிஸ்னஸில் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சார் மக்கள் வந்துட்டு நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜியை வந்து பெரிதும் கொண்டாடுறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது, சார் சொல்கிற எண்கள் பிரகாரம் நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த தொழில் சிறப்பானதாக அமையுது. அந்த சார் சொல்லக்கூடிய நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு கடைக்கு பேர் வச்சோம் அப்படின்னா அது சக்ஸஸாக போகுது அப்படின்றது நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார். இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ் எந்த விதத்துலையுமே வந்து லாஸே ஆகக்கூடாது, அது வெற்றியை நோக்கி மட்டுமே பயணப்படணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபார்மட் நியூமராலஜி பிரகாரம் பண்ணுறது சரியானதாக இருக்கும் சார்? கண்டிப்பாக. ஆமாம், இப்போ பிஸ்னஸை ஏற்கனவே ரெகுலராக பண்ணுறவங்க ஓகே. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லோரும் பிஸ்னஸுக்கு அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. நானும் வரதான் சொல்கிறேன். சில ப்ரோக்ராமில் நானே சொல்லுவேன், வாங்க இன்றைக்கி சைனா வந்துட்டு ஒரு வல்லரசை நோக்கி போயிட்டான், வல்லரசெல்லாம் நோக்கி போனான், வல்லரசாக ஆகிட்டான். அவன் இன்னும் 100 வருஷம் உட்காந்து கூட சாப்பிட்டா கூட அவனுக்கு காசு இருக்குது அந்த அளவுக்கு. காரணம் வந்து அங்கே எல்லாமே பிஸ்னஸ் மேனு, எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தான். எல்லாம் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண அதை வேர்ல்டு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை, அதுக்கு தானே படிச்சிருக்கிறோம். ஒன்று படித்து பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். என்ன தெரிஞ்ச தொழிலை தொடாமல் இருந்தாலும் தெரியாத தொழிலை தொட்டாலும் 2 சரியாக வராது. பொதுவாக எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிறேங்க. நாம் இப்போ நீங்கள் இருக்கீங்க நல்லா, இப்போ உங்கள் ஃபேமிலியில் நல்ல பெரிய பேக்கப் இருக்குது, ஃபேமிலி பேக்கப் இருக்குது. ஒரு ஸ்டார் ஹோட்டல் வைக்க போகிறீங்கன்னு வைங்க, உங்கள் பையனுக்காக வைக்க போகிறீங்கன்னா கூட உங்கள் பையனை வந்துட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு முதல்ல வேலைக்கு அனுப்புங்க. அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இல்லை, அது எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு. ஆமாங்க, இப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் படிக்கிறாங்க, எல்லாம் படித்து முடித்த உடனே முதல்ல ட்ரைனிங்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த ட்ரைனிங்கில் அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, லேர்ன் பண்ணிப்பாங்க. எல்லாத்தையும் எல்லாம் லேர்ன் பண்ணி அது ஒரு பீரியட் டூரேஷன் கொடுப்பாங்க, இவ்வளோ நாள்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரியும், அது வேண்டாம், எவ்வளோ நாள் கொடுப்பாங்க தெரியும். அதை எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அப்போ அவங்க அதிகாரத்தில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பிஸ்னஸும் அதே தாங்க, எல்லாம் ஃபார்முலாங்கிறது எல்லாம் ஒன்று தான். முதல்ல லேர்ன் பண்ணுங்கள். ஸ்டார் ஹோட்டல் வைக்கிறீங்களா, பேக்கப் நல்லா போய் இருந்தவங்க போய் லேர்ன் பண்ணிங்க, கற்றுக்குறங்க. ஹோட்டலை எப்படி நிர்வகிக்கணும், எப்படி அதை வந்துட்டு நிர்வகிக்கிறது, அட்மின் எப்படி பண்ணணும், எங்கே ரிசப்ஷனில் இருந்து பேரர் வரைக்கும், பெல்பாய் வரைக்கும், செஃப்பு வரைக்கும்
எல்லாத்துக்கிட்டும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் முதல்ல நீங்கள் பார்த்துட்டீங்க. என்ன நமக்கு எதுவுமே தெரியலனாக்கா அவன் நமக்கு பாடம் நடத்திடுவாங்க. நமக்கு ஆமாங்க, ஓனருக்கு அவன் பாடம் நடத்திட்டு இருப்பான். அவன் பாடம் நடத்தி நீங்கள் ஜெயிக்க முடியாது. அந்த ஹோட்டல் ஃபீல்டை ஜெயிக்க முடியாது. ஹோட்டல்னா எந்த ஃபீல்டோ. அதனால் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் முதல்ல பிஸ்னஸை நீங்கள் வாட் இஸ் வாட்னு லேர்ன் பண்ணிக்கிங்க. அந்த லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். அந்த ஒர்க் பண்ணது சேலரி அது மேட்ரு கிடையாது. லேர்னிங் அந்த இடத்துக்கு பேர் வந்து லேர்னிங் பீரியடு, கற்றுக்கிற காலம். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் அதில் பிஸ்னஸ் இல்லாமல் அதான் தெரியாத தொழில், அதுக்கு தான் தெரியாத தொழிலை தொட்டால் ஷாக்கு தான் அடிக்கும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடும் லைஃபு. சில பேருக்கு அதிலே கழிஞ்சிரும் வாழ்க்கை. ஆமாங்க, அதனால தான் அதுக்கு தான் அப்போ எல்லாருமே தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணுமா அப்படின்னா கற்றுக்கிட்டு செய்யுங்க, பேசி கற்றுக்குங்க. ஆனால் பிஸ்னஸுங்கிறது ஒரு ஃபார்முலா தான். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் லாபம் தான் வேணும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எல்லாமே பிஸ்னஸ்ன்றது ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தாங்க பிஸ்னஸ்ஸு. மேத்தமெட்டிக்ஸில் அந்த ஃபார்முலா ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்கா என்ன மேத்தமெட்டிக்ஸ் என்ன போட்டாலும் எந்த சம்மும் நீங்கள் ரிசல்ட் போட்டுடலாம். பிஸ்னஸ்ஸு சேம் ஃபார்முலா தான். என்ன பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சுக்கிடணும். அந்த பேசிக் இனிஷியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை லேர்ன் பண்ணிக்கிடணும். எதுலனாலும் புரிந்து பண்ணலாம், அதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் நியூமராலஜி பார்க்குறேன், வெறும் நியூமராலஜி பார்த்துட்டு இருக்கிறேன். வெறும் நியூமராலஜி பார்த்தா வெறும் 40 வருஷம் எப்படி இருக்க முடியும்? அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் சாதாரண ஆள் இருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல ஒருத்தர் அங்கே ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் வேலை செய்வார், சூப்பர்வைசராக வேலை செய்வார். நம்மளை டச் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும்போது திரும்பி பார்த்தாக்கா கொஞ்சம் வருஷம் தான் அவருக்கு பேரை போட்டு அவர் கொடுத்தோன்னா அவர் பெரிய பில்டர் ஆகிடுவார். அது மாதிரி தான் நான் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களை தூக்கி விட்ட ஆளுங்க தான் இன்றைக்கி வேல்ஃபுல்லாக இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள தூக்கி விட்றது ஆசை. அவங்க ஏற்கனவே கோடீஸ்வரனை போய் கோடீஸ்வரன் ஆக்குறது ஒன்றும் பெரிய திறமை இல்லை. வெறுங்கை வீசிட்டு வராங்க பாருங்க, அவங்கள கோடீஸ்வரன் ஆக்குறது, அந்த வேலை தான் நான் அதிகமாக செய்வேன். அதனால் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ், ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் உள்ளே நுழையிறீங்க, அதில் முதல்ல நீங்கள் ஜெயிக்கணும், அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீ இப்போ சொல்கிறதெல்லாம் ஃபாலோ கரெக்டாக பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் முதல்ல லேர்னிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ பேசிக் என்னென்னங்கிறது அதெல்லாம் சொல்லிட்டேன். உங்கள் பேரை கரெக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பேரை கரெக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக ப்ரொஃபெக்டராக பண்ண போகிறீங்களா, பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரொஃபெக்டர் கன்சர்னா இட்ஸ் ஓகே. பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னாக்கா 2 பேர் இருங்க, 4 பேர் இருங்க, 5 பேர் இருங்க, 3 பேர் இருக்காதீங்க. 3 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க. 3 பேர் பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா அந்த பிஸ்னஸ்ஸு 3 பேரை நீங்கள் பிரிஞ்சிருவீங்க. அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ண விடாத பண்ணிடும். அது உங்கள் 3 பேருமே ஒன்றா சேரும்போது ஒன்றா சேருவீங்க, பிரிக்கும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பே கெட்டு போயிடும். ஆமாம், அது காரணம் என்ன சார்? இந்த மாதிரி அதான் சில விஷயத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி காரணம். சில விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ தோண்டி பார்த்தாலும் அதுக்கு பதில் கிடைக்காது. இப்போ 3ங்கிறதுனால அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தாக்கா இது வாஸ்துல லாபம் நஷ்டம் லாபம் 3 தான் வருது. இதை கால்குலேட் பண்ணி சில பேர் வந்துட்டு பில்லர் வைக்கும்போது லாபம் நஷ்டம் லாபம்னு சொல்லிட்டு 3 பில்லர் வச்சிருவாங்க. அது வேற இது வேற. ஒரு இதை இன்னொரு இடத்துல அப்ளை பண்ண பதில் கிடைக்காது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று வேரியேஷன் வரும், வித்தியாசங்கள் படும், மாற்றங்கள் இருக்கும். அதனால அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம. அப்போது 3 இருக்காதீங்க, 4 கூட இருந்துக்குங்க. அப்போ இந்த பிஸ்னஸில் அது ரொம்ப முக்கியம். அதில் சேர்ந்து அதாவது உங்களுக்கு இன்னொன்று இருக்குது. அது 3 பேர் சேர்ந்தாக்கா ஒரு மாயை. அது மாயினாக்கா ஜெயிச்சா மாதிரி உங்களுக்கு காமிக்கும். படம்லாம் சும்மா வருவாயம் அவ்வளோ கொடுக்கும் உங்களுக்கு. சே இவ்வளோ வருவாய் கொடுத்துருச்சு வேறு லெவல்னு சொல்லிட்டு உங்களை காமிச்சிட்டு அந்த பிஸ்னஸ் மாய பிஸ்னஸ்ஸு. இப்போ நான் சொல்கிறது 100க்கு 100 and above% பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பிரமிப்பாக பார்ப்பீங்க. உங்களுக்கு லாபம் கொடுக்கும். 3 பேர் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லாபம் கொடுக்கும். உங்களை லாபத்தை கொடுக்க வச்சு, அது பேர் மாய பிஸ்னஸ்ன்னு நான் கொடுக்க வச்சு வேற எங்கன்னா பணத்தை அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு உங்களை சிக்கல்லாம் மாட்ட வச்சிடும். வெளியவே நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அப்போ 3 பேர் சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸ்ஸு நீங்கள் காலத்துக்கு உங்களை 3 பேரே தனித்தனியாக பிரித்து விட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
சார் இப்போ வந்து நம்ம சொல்கிற மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் வைக்கிறவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை வந்து புதுசாக நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஓகே தொழிலை கற்றுக்கிட்டு பண்ணணும், இல்லை வந்து பார்ட்னர்ஷிப் வைக்காமல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஓகே சார். நான் வந்து இந்த தொழில் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், நான் ஒருத்தர் கீழே வேலை பார்த்துருக்கேன், இப்போ நானே ஒரு சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த தொழில் நான் வெற்றிகரமாக மட்டும் நடத்திட்டு போகணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க சார்? இல்லை அவங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு தான் புதுசாக நியூலியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறவங்களை பற்றி பேசவே இல்லை. அவங்க நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் ரொட்டீனாக பண்ணுங்கன்ட்டு. ஆனால் ஒருவேளை நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இல்லாமல் இருந்தால் அதே சேர்த்துக்குங்க. உங்கள் பிராண்டட் நேம் இருக்கு இல்லைங்களா, அதை தனியாக பாருங்கள், கேட்சியாக இருக்கணும். ஓகே, லோகோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்படி அனைத்து நான் இது வரைக்கும் சொன்ன அத்தனை மேட்டரையும் ஒரு சேர நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் கட்டாயம் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பிஸ்னஸ்லேயோ அதுலேயே நம்பர் 1 ஆகிடுவீங்க. நீங்கள் பண்ணுற ஃபீல்டில் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் நம்பர் 1 ஆகிடுவீங்க. உங்ககிட்ட நீங்கள் காம்படிஷன் வந்து எத்தனோ வருஷம் போட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணாங்க பாரு, அவங்களோட நீங்கள் காம்படிட்டர் உள்ள என்ன ஆயிடுவீங்க. அதனால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. இதுதான் முக்கியம். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இதுதான். பிஸ்னஸ்ங்கிறது ஒரு ஃபார்முலா. பேசிக் வாட் இஸ் வாட்டு நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு பிஸ்னஸில் யாராலும் முடியாது. அதனால் நான் இப்போ இதில் இருக்கிறனாக்கா வெறும் இதை மட்டும் நியூமராலஜி பார்க்குறதில்ல, வரவங்களுக்கு அட்வைஸும் கொடுக்குறது. பிஸ்னஸில் அவங்க என்ன பிஸ்னஸ் சொன்னாலும் பண்ணட்டும், நீங்கள் எந்த பிஸ்னஸ் கேட்டாலும் நான் எல்லாத்துக்கும் ஐடியா கொடுப்பேன். ஏன்னா பிஸ்னஸ்னு ஒரு ஃபார்முலா எனக்கு இன்னும் நோட்டு ஃபுல்லாக தெரியும், தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. அதனால் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு அட்வைஸ் கொடுப்பேன். அதனால வந்து பெரிய பிஸ்னஸ் பிக் ஷாட் இருந்தால் கூட எனக்கு அட்வைஸ் கேட்பாங்க, சார் இப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் அட்வைஸ் கரெக்டாக கொடுத்துட்டு இல்லை. ஏன்னா அட்வைஸ் கொடுக்குற இடத்துல தான் நாம் இருக்கிறோம், சம்பாதிக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. சம்பாரிச்சிட்டு நல்லா வைங்க, ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது லூஸ் பண்ணிக்கிறாருங்க. கண்டிப்பாக அதுக்கு அந்த அட்வைஸ் மட்டும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி கொடுப்பேன். இந்த நான் சொல்கிற இந்த பேட்டர்னில் பண்ணிங்கன்னா ஒருத்தர் கூட பிஸ்னஸில் தோற்றுக்க மாட்டீங்க. அவ்வளோ பேர் ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபீல்டில் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிஸ்னஸ் பண்ணிருப்பாங்க பாருங்கள், அவங்கள காம்படிட்டராக நீங்கள் போயிடுவீங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியம் உண்டு. காரணம் அந்த பிஸ்னஸ் ஃபார்முலா படிச்சுட்டாவே அவ்வளோதான். ஆசிரியர்கிட்ட இருக்கிறோம், ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த ஆசிரியருக்கு உண்டான தகுதி அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி இவங்க இன்னொரு ஆசிரியராக போகலாம் தானே. டீச்சிங் லைனில் இருக்கிறவங்கள தானே இருக்க போகிறாங்களா? இல்லை, படித்தவங்களே திருப்பி டீச்சிங் லைனில் போகலாம் தானே. சேம் லாஜிக் தான், ஃபார்முலா தான் அது. ஓகே சார். சார் இப்போ வந்து நிறைய கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு பிரபலமான கடை A to B, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு பக்கத்தில் 2 போட்டுட்டு அதுக்கப்புறமா B போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நயன்தாரோடைய பிராண்டான 9 ஸ்கின் 9 போட்டு ஸ்கின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கடைக்கு வைக்கக்கூடிய பேரில் நமக்குன்னு ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்கும், நமக்குன்னு ஒரு லக்கி நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸை பயன்படுத்தி நேம் வைக்கிறது வந்து ஒரு வெற்றியை கொடுக்குமா சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிபின்னு இருக்கிறாரு, அவர் கனெக்டிவிட்டியும் இருக்குது, கன்சல்ட் பண்ணியிருப்பாரு, சக்ஸஸ்ஸு. நயன்தாரா பண்ணுறாங்க, கனெக்டிவிட்டி இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அது கிளிக் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது வந்து உங்கள் தரையப்பட்ட பர்சனலாக நீங்கள் பார்க்குறது இல்லை. அது காம்படிஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை மாதிரி உங்கள் ஃபீல்டு மாதிரி உங்களோட ஜாம்பாவனங்கள்லாம் இருப்பாங்க அங்கே, நீங்கள் அவங்கக்கிட்ட போட்டி போடுறீங்க. ஜாம்பாவனுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போட்டி போடும்போது நீங்கள் இந்த ஃபீல்டில் எவ்வளோ லேர்ன் பண்ணுறத அதை புஷ் பண்ணி உள்ளே தள்ளணும். அவ்வளோ இது வச்சுட்டு உள்ளே நுழைஞ்சிங்கனாக்கா உங்கள் ஃபீல்டில் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் ஜெயிச்சிடலாம். ஓகே, இப்போ பிஸ்னஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் சார், இல்லை நான் பண்ண போகிறேன் சார், இல்லை ஆசைப்படக்கூடிய எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? இப்போ நிறைய சொல்லிட்டோம், இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இருந்தால் அவங்க பிஸ்னஸ் சக்ஸஸ் ஒரே ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஈஸியாக பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, சிம்பிளி ஐ டெல் யூ. ஒருத்தர் அவர் டேட் ஆஃப் பர்த்துட்டு டேட்டு 6 ஃபேட்டு 9, டேட்டு 6 ஃபேட்டு 9. நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இப்போ நான் ஜெயிக்கணும், எனக்கு நான் எதை தொட்டாலும் எனக்கு டக்குன்னு கிளிக் ஆகணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணிட்டாக்கா எனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு ஒரு நம்பரை எழுதிக்கிங்க. நான் சொல்கிற நம்பரை பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க. என்ன நம்பரை வச்சுக்கிட்டாக்கா நான் சக்ஸஸை
கடைசி வரைக்கும் பிஸ்னஸில் நான் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 99 99 அந்த நம்பர் எழுதி பாக்கெட்டில் ஒரு நல்ல ஒரு அட்டையில் எழுதுங்க, பாக்கெட்டில் வச்சுருங்க. பிஸ்னஸுக்காக நீங்கள் பேசுகிறீங்க, பிஸ்னஸுக்காக லோன் ஃபண்டிங் பண்ணலாம், இல்லை பண்ணத்தானே வேணும், ஃபண்டிங் எடுக்கலாம், ஃபைனான்ஸ் எடுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு வேணும், தேவைப்படும் ஃபர்தராக. ஏன்னா எல்லாமே ஓன் பண்ண முடியாது, ஸோ நம்ம அதுக்கு தேவைப்படுவோம். அப்புறம் வந்துட்டு அது பெரிய லெவலில் எடுத்து பண்ணணும். அப்புறம் எல்லாத்தையும் நோக்கி அந்த பிஸ்னஸுக்கு உண்டான ஆளுங்களை நம்ம தேடும் போகும்போது எல்லாம் கரெக்டாக கனெக்டிவிட்டியான உள்ள ஆள் கிடைக்கணும், எல்லாமே சூப்பராக கிடைக்கும். அடுத்து ஒரு வேளை வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்து 3 and 9 அவங்க எடுக்கிறதாக்கா என்ன மாதிரி நம்பர் 19 பாக்கெட்டில் வச்சுக்கிறீங்க, செய்யுங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்று இருக்குது. டேட்டு ஃபேட்டு தான் முக்கியம். எல்லாருமே டேட்டை பார்த்துட்டு தான் முடிவு எடுத்துடுறீங்க. 30 வயசை கடந்துட்டாவே ஃபேட் நம்பர் உங்களுக்கு வேலை செய்யும் எல்லாத்துக்கும். ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக, இது வந்து நம்ம ஃபார்மெட்டில் நான் கண்டுபிடிச்சது, ரிசர்ச் பண்ணால் அதான் உண்மை. சைமல்டேனியஸாக 2 நம்பர் வேலை செய்யும். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நம்பர் பொறுத்துட்டீங்கன்னாக்கா உங்களை ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் இருக்காது. நீங்கள் பார்த்து வேணால் விட்டு கொடுக்கலாம், அப்படி பிஸ்னஸ் பண்ணி யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஜெயிச்சுக்கிட்டே போவீங்க. முதல்ல சிங்கிளாக வைப்பீங்க, அப்புறம் டபுளாக இருக்கும், அப்புறம் ஃபுல்லாக சுற்றி பிரான்ச்சஸ் தான் வரும். போய்கிட்டே இருங்க. அப்புறமா நேஷ்னல், முதல் லோக்கல், அப்புறமா ஸ்டேட்டு, அப்புறமா நேஷ்னல், அப்புறமா இன்டர்நேஷ்னல், போய்கிட்டே இருங்க. ஸோ உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத அதை நோக்கி பயணிக்கிங்க, ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக சார். ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபார்மட் நியூமராலஜி எந்த அளவுக்கு கை கொடுக்கும், எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.